ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விநாயகர் அப்படின்னு சொல்லவர் நம்ம குடும்பத்திலிருந்தும் நம்ம கிட்ட இருந்தும் பிரிக்க முடியாத ஒருத்தர் தான். எல்லாத்துக்கும் என்னமோ கொடுக்குறல எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சாமிஜி கையில் எதுவும் கிடையாது. அதனால அங்கே இருக்கிற பிள்ளையார் தூக்கிட்டு போயிட்டார். பிள்ளையார் வேற யாரும் இல்லை, என் பிள்ளை தான். இவர் வந்தாலே உன் வீட்டுக்கு பிள்ளை வந்த மாதிரின்னு சொன்ன உடனே பிள்ளையாரை பிள்ளையாக பாவிச்சு வீட்டில் கொண்டாடுறாங்க. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமா யோசிக்கிறா. விடிய விடிய படுக்கிறா. நம்மக்கிட்ட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இந்த குழந்தையை எப்படி காப்பாற்ற போகிறேன், நமக்கு நம்பி வந்திருக்கு இந்த குழந்தைன்னு சொல்லி 2 பேர் அப்படி கண்ணில் தண்ணி விடுறா. தண்ணி விட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறா. வீடே செல்வ செழிப்பாக இருக்குது. வீடே கொழிச்சு கோபுரமாக மாறிடுது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வருவார், அனுகிரகம் பண்ணுவார், கிளம்பிடுவார். அதுதான் பிள்ளையாருடைய மகிமை. விநாயகரை கொண்டு வருவா, திருப்பி விநாயகர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடுவா. ஏன்னா மண்ணிலிருந்து அவரை பிரிச்சுட்டு வந்தோம், தண்ணியிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து குழைச்சி அவரை கொண்டு வந்தோம். மண்ணை மண்ணோட சேர்த்துவா, தண்ணியை தண்ணியோட சேர்த்துவா. இந்த லோகக்ஷேமத்திற்காக எது கூட சேரணுமோ அது கூட சேரும். அதனால் இயற்கை விதிகளை என்றைக்கும் மாற்றாத சக்தி கொண்டவர் பிள்ளையார்னு சொல்லுவார். ஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம பல வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னால் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம தினந்தோறும் பார்க்குற பிள்ளையார் தான். ஆனால் விநாயகர் சதுர்த்தி வந்தால் நம்ம வீட்டில் ஒரு கொண்டாட்டம். ஏன்னா விநாயகர் அப்படின்னு சொல்லவர் நம்ம குடும்பத்திலிருந்தும் நம்மகிட்ட இருந்தும் பிரிக்க முடியாத ஒருத்தர் தான். பிள்ளை யார்? வாரியார் சாமியை சொல்லுவார், பிள்ளை யாருன்னுவார். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக ஒரு குழந்தையாக பாவிச்சுட்டு இருக்கோம். மற்ற விக்கிரகங்களை குழந்தை போய் தூக்கிச்சுன்னா அஜூஜூ தொடாத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். ஆனால் விநாயகருடைய இதை அந்த குழந்தைய எடுத்து உருட்டும், இப்படி போட்டு வைக்கும், அங்கே எடுத்து வைக்கும். படுக்கும்போது தூக்கத்தில் சில குழந்தைகள் பிள்ளையாரோட இதை வச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்தாலும் பிள்ளையாரையே பிடிக்கும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லுவாள். வீடு முழுக்க அலங்காரமாக விநாயகரை வைப்பா. ஆனால் வீடு முழுக்க மற்ற தெய்வங்களை வைக்க மாட்டா. ஒரு ஷோகேஸில் பூரா பார்த்துட்டுனா பிள்ளையாராகவே வச்சுட்டு இருப்பா. ஏன்னா பிள்ளையார் அப்படிங்கிறவர் எங்கள் வீட்டில் ஒருத்தர். அப்படி இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டை நம்ம ரொம்ப போற்றி புகழ்ந்து பாடுவோம். இப்படி தான் ஒரு தம்பதிக்கு குழந்தை கிடையாது. அவள் என்ன பண்ணுறா, போய் சுவாமிஜியை பார்த்துட்டு வரலான்னொன்னே அவர் சொல்கிறார், நான் பரம சோம்பேறி, நான் வரமாட்டேன் போடி அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏன்னா குழந்தை இல்லை. அவரவே சொல்கிறார், நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்மணி சொல்கிறா, நான் இப்படி சொன்னேன்னா எப்படி, நம்ம ஊரில் சாமிஜி வந்திருக்கார், நான் போய் பார்க்க போகிறேன், நீ வேணா பட்டு வா போ அப்படின்னார். நேராக போயிருக்கா. போய் அந்த சுவாமிஜியை பார்த்தோன்னே சுவாமிஜிகிட்ட நமஸ்காரம் பண்ணுறா, எனக்கு குழந்தை கிடையாது, ஏதாவது நீங்கள் பண்ணுங்க, என் ஆத்துக்கார் வேலைக்கும் போக மாட்டார், யாருக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னா நாளைக்கு உங்கள் ஆத்துக்காரோட வாழணுன்னு மனைவி வீட்டுக்கு வரா. நாளைக்கு இந்த சாமிஜியை போய் பார்க்குற முடியாது அப்படிங்கிறார். உம்முன்னு முகத்தை தூக்கி வச்சுன்னு இருக்கா. கொஞ்ச நேரம் பார்த்தார், கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தார், அப்படி பார்த்தார். என்னதான் நோக்கு வேணும், நாளைக்கு சாமியை நீங்கள் பார்க்கணும், சரி வர்றேன் விடு அப்படின்னு ஒன்று இந்த சாமியாரை போய் பார்க்குறார். கூட்டம் பயங்கரமாக இருந்தது. நேராக போய் சாமி வர சொன்னே இல்லாமேன்னு கத்தினார் ஒரு கத்து. சாமிஜிக்கு பயம், இங்கே அடித்து கிடிச்சு போட்டுருவானு. உடனே என்னப்பா அப்படின்னு ஒன்று அவர் கையில் வந்தவாளுக்கெல்லாம் கொஞ்சோண்டு சின்ன 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 ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருந்தார். சாமியாரை பார்த்தோன்னே, சாமி என்னப்பா அப்படின்னொன்னே, எனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் தான் ஏதோ வர சொன்னேலாமே அப்படின்னொன்னே, எல்லாத்துக்கும் என்னமோ கொடுக்குறல எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருக்கார். சாமிஜி கையில் எதுவும் கிடையாது. இந்த ஆள் கத்துறதை பார்த்தா நம்மளை 2 கொட்டு கொட்டிட்டு வராட்டிருக்கு. அதனால் அங்கே இருக்கிற பிள்ளையார் தூக்கிட்டு போயிட்டார். அந்த பிள்ளையாரோ எண்ணெயும் தண்ணியும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை கொண்டு போய் வீட்டில் 2 பேரும் கொண்டு வச்சுட்டா. பிள்ளையார் வேறு யாரும் இல்லை, என் பிள்ளை தான். இவர் வந்தாலே உன் வீட்டுக்கு பிள்ளை வந்த மாதிரின்னு சொன்ன உடனே பிள்ளையாரை பிள்ளையாக பாவித்து வீட்டில் கொண்டாடுறா. வீட்டில் ரொம்ப சந்தோஷம் போடுற. அப்போது
ஆத்துக்காரி சொல்கிறா, ஏன்னா தன்னால் நம்ம சாப்பாட்டுக்கு இருந்தோம், இந்த குழந்தை வந்து கொடுத்து குழந்தைக்கு நம்ம போய் சம்பாதிச்சுட்டு வரணும் போங்க அப்படிங்கிறா. 4 வீட்டுக்கு போகிறார், 5 வீட்டுக்கு போகிறார். எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் வந்திருக்கார், எனக்கு குழந்தை பிறந்தாச்சு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. எல்லாரும் அரிசி கொடுக்குறா. அரிசியை போட்டு பொங்க வைக்கிறா. வீட்டில் ஒரே சந்தோஷம். 3 பங்காக பிரிக்கிறா. பிரித்த உடனே ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு, ஒன்று நம்ம குழந்தைக்குன்னு சொல்லி பிரித்து வைக்கிறார். அப்போது எப்போவுமே அம்மா அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, குழந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா சாப்பிடுவா. அப்போது என்ன குழந்தை சாப்பிடவே இல்லை அப்படின்னோடனே, ஏன்னா இப்படி பண்ணால் எப்படி, குழந்தைகிட்ட நீங்கள் பாட்டு பாடினா சாப்பிடுவார். குழந்தைகிட்ட பாடுறார், ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம் பாடுறார். ஒன்றும் பிள்ளையார் நகுந்த பாடில்லை. பார்த்தார், 2 கம்பை கொண்டு வா அப்படின்னாரு. ஏன்னா அம்மா அப்பானா பிள்ளையார் பயப்படுவார் இல்லையா, அம்மா அப்பாவுக்கு உகந்தவர் தானே அவர். கம்பை வைடி அப்படின்னார். வச்ச உடனே பிள்ளையார் என்ன பண்ணிட்டார், ஐயோ இந்த ஆள் எங்கேயாவது குத்தி போட்டுருவாருன்னு சொல்லிவிட்டு பாசத்தில் டக்குன்னு என்ன பண்ணிட்டார், தும்பிக்கி எடுத்து இப்படி வச்சார் நைவேத்தியத்தில். இவருடைய பங்கும் போச்சு, அவருடைய பங்கும் போச்சு, பிள்ளையாரோட பங்கையும் சேர்த்து சாப்பிட்டுட்டார். குழந்தை சாப்பிட்டா எப்போவுமே அம்மாவுக்கு குழந்தை தானே சாப்பிட்றது. வீட்டில் பல பெண்மணிகள் இப்படி பண்ணுவா. வீட்டுக்கார் நல்லா சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்றாரு, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு பட்னியாக கிடப்பா. குழந்தை சாப்பிட்டோன்னே பட்னியாக இருப்பா, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு 2 பேரும் நைட்டு பட்னி அப்படியே வயத்தை கட்டின்னு படுக்கிறா. என்னப்பா வீட்டுக்கு பிள்ளையார் வந்தார், நம்ம 3 பேர்த்தோட சாப்பாடையும் சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறா. விடிய விடிய படுக்கிறா. நம்மக்கிட்ட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இந்த குழந்தையை எப்படி காப்பாற்ற போகிறேன், நமக்கு நம்பி வந்திருக்கு இந்த குழந்தைன்னு சொல்லி 2 பேர் அப்படி கண்ணில் தண்ணி விடுறா. தண்ணி விட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறா, வீடே செல்வ செழிப்பாக இருக்குது, வீடே கொழித்து கோபுரமாக மாறிடுது. பிள்ளையாருக்கு ஒரு வேளை நிவேத்தியம் பண்ணா, தன் பிள்ளையாக நினைத்து நிவேத்தியம் பண்ணா, பிள்ளையார் வந்தார், அனுகிரகம் பண்ணினார், கிளம்பினார். அப்போ பாருங்க எப்பேற்பட்ட அனுகிரகம் பிள்ளையார் நமக்கு தராருன்னு. அதே தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வருவார், அனுகிரகம் பண்ணுவார், கிளம்பிடுவார். அதுதான் பிள்ளையாருடைய மகிமைன்னு சொல்லக்கூடியது. பார்வதி பரமேஸ்வரருடைய புத்திரராக இந்த பிள்ளையார் வந்து வரார். வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தை காக்கும் விக்னங்களை போக்கக்கூடிய விநாயக பெருமானாக மாறுறார். கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதியாக இருக்கிறார். எல்லா விதமான நாயகனும் அவராக இருக்கங்காட்டி அவர் விநாயகனாக அந்த இடத்துல அருள் பாலிக்கக்கூடியவர். அவரை வேண்டி செல்வத்தைக்காக பிரார்த்தனை பண்ணும்போது லக்ஷ்மி கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார். படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணும்போது வித்யா கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார். நோய்கள் தீர்க்கக்கூடிய கணபதியாக அனுகிரகம் பண்ணுறார். இப்படி பல்வேறு ரூபங்களில் அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த விநாயக பெருமானை வேண்டி வணங்கி இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுவான், மண்ணை கொண்டு வந்து வச்சு தண்ணியை விட்டு அது பிள்ளையார் பிடிப்பா. பிள்ளையார் இத்தனை நாள் மஞ்சளில் பிடிச்சுன்னு இருக்கும், இப்போ கரையக்கூடிய அந்த மண்ணில் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சி வச்சு பக்தியில் அவரை கரைக்கணும்னு சொல்லி குழக்கட்டை, அப்பம், மோதகம் இது போன்ற எல்லா விஷயம், குழக்கட்டை மோதகம்லாம் ஒன்று தான். ஆக திருப்பி எடுத்துக்கிறேன், குழக்கட்டை மோதக பிரியர் இல்லையா அவர், இனிப்பு குழக்கட்டை, கார குழக்கட்டை, சீடை, அப்பம் எல்லாம் செஞ்சு அருள் பொறி எல்லாம் செஞ்சு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி பிள்ளையாரை வேண்டி வணங்கி சில பேர் 3 நாளாக கொண்டாடுவா, சில பேர் 11 நாள் வீட்டில் வச்சுருப்பா, சில பேர் 6 நாள் வீட்டில் வச்சுருப்பா. வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய பிள்ளையாரெலாம் அந்த வீதியில் ரொம்ப அழகாக முக்கில் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருப்பா. பக்தி மார்க்கத்தோடு வணங்கி வேண்டி பஜனை பண்ணி தினந்தோறும் சிறப்பாக கொண்டாடுற வழக்கங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி கோயில்களில் பார்த்துட்டுனா விநாயகரை வைப்பா. இப்படி விநாயகர் வழிபாடு பண்ணி விநாயகர் ஹோமங்களில் கலந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் பிள்ளையாரை பூஜை பண்ணி கடைசியில் புனர் பூஜைன்னு சொல்லுவாள். நீங்கள் 3ஆவது நாள் இருந்தால் பாலும் பழமும் நிவேத்தியம் பண்ணி அதை கொண்டு போய் கடலில் கரைச்சிடணும். ஏன்னா இது உற்சவ பிள்ளையார். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருடைய சிலை வைப்பா, நவராத்திரிக்கு அம்பாளுடைய சிலை வைப்பா. இந்த சிலைகள்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவா, திருப்பி புதுசாக கொண்டு வந்து வைக்க மாட்டா, அதைவே எடுத்து வைப்பா. ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று முன்னும் விநாயகரை கொண்டு வருவா, திருப்பி விநாயகர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடுவா. ஏன்னா மண்ணிலிருந்து அவரை பிரிச்சுட்டு வந்தோம், தண்ணியிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து குழைச்சி அவரை கொண்டு வந்தோம். மண்ணை மண்ணோட சேர்த்துவா, தண்ணியை தண்ணியோட சேர்த்துவா. இந்த லோகக்ஷேமத்திற்காக எது கூட சேரணுமோ அது கூட சேரும். அதனால் இயற்கை விதிகளை என்றைக்கும் மாற்றாத சக்தி கொண்டவர் பிள்ளையார்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாரை வணங்கி வேண்டினா ரொம்ப விசேஷம். ஆக 3 நாள் உற்சவமாக, 1 நாள் திருவிழாவாக, 11 நாள் திருவிழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பினை
நம்ம வழிபடுற வழக்கங்கள் உண்டு. இதில் நீங்களும் கலந்து கொண்டு பிள்ளையார் பெருமானின் பூர்ண அனுக்கிரகம் பெற பிரார்த்தனை செய்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.